ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா முகத்துக்கு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. முகத்துக்கு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணலாமா கூடாதா, அப்ளை பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயை நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. இன்னும் சொல்லப்போனால் கடையில் கிடைக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் லோஷன்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் பார்த்திங்கன்னா 2 நல்ல விஷயங்கள் இருக்குது. ஒன்று விட்டமின் எஃப், இன்னொன்று லாரிக் ஆசிட். விட்டமின் எஃப் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா லாரிக் ஆசிட். லாரிக் ஆசிடில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, ஏதாவது குழந்தைங்க கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வைங்க சரியாயிடும்னு சொல்லுவாங்க. ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்ல கூட சப்போஸ் ஏதாச்சும் டேமேஜ், சன்னுனால ஏற்படக்கூடிய ரேஷஸ், இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சு, இல்லை ஏதாச்சும் காயங்கள் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா கூட தேங்காய் எண்ணெய் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக க்யூர் ஆயிரும். தேங்காய் எண்ணெயை நம்ம நைட் க்ரீமாக கூட தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. அதாவது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நார்மலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில் எந்திரிக்கிறப்ப ஸ்கின் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பட் ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துக்கணுங்க, உங்கள் படுக்கை ஏதாவது பெட்டை சுற்றி ஏதாச்சும் எறும்பு மட்டும் இருந்துச்சுன்னா அப்புறம் உங்கள் ஃபேஸை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ எறும்பில்லாத இடமா பார்த்து தூங்குவீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கோகோனட் ஆயிலை நைட் க்ரீமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கருவளையம் பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சமாக கோகோனட் ஆயில் எடுத்துகிட்டு கருவளையம் மேலே வச்சு நல்லா மசாஜ் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா கருவளையங்கள் எல்லாமே வராது. கண்ணு இன்னுமே நல்லா பிரைட்டாக இருக்கும். அண்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஐலாஷஸ் கம்மியாக இருக்கும், ஐப்ரோஸ் கம்மியாக இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக கோகோனட் ஆயில் எடுத்துகிட்டு ஐலாஷஸ் மேலேயும் ஐப்ரோஸ் மேலேயும் வச்சுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா முடிகள் நல்லா அடர்த்தியாக வளரும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வெளியே அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஸில் சன்பர்ன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஃபேஸை தொட்டாலே எரியற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கிறப்போ கோகோனட் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பிரிஸ்க் ஃபீலிங் இருக்கும். ஸ்கின்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி டெய்லி உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு மசாஜ் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஃபேஸில் பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதன் மூலியமாக உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு டோன் எச்சா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கக்கூடியது வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோங்க. ஆர்டிஃபிஷியலாக நிறைய அவைலபிளாக இருக்குது. அண்டர் ஐ க்ரீம் இருக்குது, டார்க் லிப் க்ரீம்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணோன்னா இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். பட் ஆனால் அதோட ஸ்பின் விளைவுகள் ஃப்யூச்சராக தான் நமக்கு தெரியும், எடுத்த உடனே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்மளுக்கு ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஸ்கின்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் for watching, friends.